ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, பிறரிடம் நீ அதிகமாக எதையாவது எதிர்பார்த்து கொண்டு ஏமாறுகிறாய். உனக்கு அது சாதாரணமாக போய்விட்டது. எப்பொழுது போனாலும் யாரிடமாவது நம்பிக்கையுடன் செல்கிறாய், பிறகு ஏமாற்றத்துடன் திரும்பி வருகிறாய். ஏனென்றால் உன்னுடைய யதார்த்தம் அப்படி. நீ பழகுவது போல் மற்றவர்கள் பழகுகிறார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களிடம் போய் நீ அவமானப்பட்டு கொள்கிறாய். நீ அவர்களிடம் போய் கேட்கிறாய். அவர்கள் உன்னிடம் இல்லை என்று சொல்கிறார்கள். இல்லை என்றால் கொடுக்கிறார்கள். ஆனால் பின்னாடி கேவலமாக நினைக்கிறார்கள். உன்னை நீ வரும்பொழுதே எட்டிருந்து நீ வரும்பொழுதே வருகிறாள் அப்படி என்று கேலியாக, ஏளனமாக, கேவலமாக பேசுகிறார்கள். ஆனால் உன்னிடம் பேசும் பொழுது அதற்கு என்ன என்பது போல் பேசுகிறார்கள். இது ஏன் உனக்கு புரியவில்லை? அல்லது புரியாதது போல் இருக்கிறாயா? எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. உனக்கு அப்படி என்ன அடுத்தவர்களிடம் போய் அவமானப்பட வேண்டியிருக்கிறது? உன்னிடம் இருந்தால் சாப்பிடு, உன்னிடம் இருந்தால் எடுத்துக்கொள், உன்னிடம் இருந்தால் அனுபவி. அப்படி இல்லையா, அமைதியாக இரு. உனக்கு தர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும். அப்பொழுது நீயே மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு பெரிய இடத்தில் இருப்பாய். அப்பொழுது நீ பார், உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று. அதை விட்டுவிட்டு இப்பொழுது தேவையில்லாமல் போய் அடுத்தவர்களிடம் அவமானத்தை சுமந்து சுமந்து வருகிறாய். உனக்கு மிகவும் கவலையாகவும் இருக்கிறது. ஆனால் நீ வெளியில் கொள்ளாமல் பிறகு திரும்ப திரும்ப அங்கு சென்று அவமானப்படுகிறாய். ஒரு இடத்தில்தான் அவமானப்படுகிறாய் என்று இல்லை. நீ போற இடமெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். தலைக்குனிவை தான் சுமந்து கொண்டு வருகிறாய். உனக்கு என்னதான் நிறைவாக இருந்தாலும் அடுத்தவரை பார்க்கும் பொழுது தேவையில்லாமல் நாம் அவர்களிடம் கேட்டு பார்ப்போம் என்று நீ எதையாவது கேட்க அவர்கள் உன்னை ஏளனமாக செய்கிறார்கள். உன்னுடைய வறுமையையும் உன்னுடைய யதார்த்தத்தையும் அவர்கள் தேவையில்லாமல் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். தேவையில்லாத இடத்தில் உன்னை ஏளனம் பண்ணுகிறார்கள், கேலி பேசுகிறார்கள். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இதுவரை புரியவில்லை என்றாலும் இப்பொழுது நான் சொல்வதை நீ இதை கேட்கும் சந்தர்ப்பம் உனக்கு கிடைத்தால் இதிலிருந்தாவது சுதாரித்துக்கொள். இப்படி நம் வாராகி சொன்னால், அப்படி என்றால் ஏதோ நடக்கிறது, ஏதோ நம்மை பின்னால் பேசுகிறார்கள், நாம் தான் அவர்களிடம் போய் கேட்டோம், அதற்காக ஏதோ சொல்லி இருக்கிறார்கள், அதனால்தான் இந்த வாராகி நமக்கு இப்படி அறிவுறுத்துகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய ஞாபகங்களை நான் சொண்டே இருக்கிறேன். பார், நீ எங்காவது அவமானப்பட்டதை யோசித்து பார். உனக்கு ஞாபகம் வரும், அனைத்தும் ஞாபகம் வரும். ஆகா, இந்த இடத்தில் நாம் அவமானப்பட்டோம், அதை வாராகி சுற்றி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று உனக்கு புரிய ஆரம்பித்துவிடும். நீ மிகவும் வருத்தமாக இருக்கும் பொழுது உன்னை நான் தொடர்ந்து வந்திருக்கிறேன். ஆனால் அவமானங்களை நினைத்து கொண்டே வருவாய். உனக்கு அங்கு நடந்த அவமானத்தை மற்றவர்களிடம் சொல்லக்கூட முடியாது. ஏனென்றால் அவ்வளவு கேலியும் கிண்டலும் அசிங்கமும் படுத்தி இருப்பார்கள். ஏனென்றால் உன்னுடைய யதார்த்தமானது அந்த இடத்தில் அவமானத்தை தந்திருக்கும். நீ அவர்கள் கேலி பேசுகிறார்கள் என்று கூட யோசிக்காமல் அதை தாங்கள் இதை தாங்கள் என்று யதார்த்தமாக நீ சொல்லும் பொழுது இவளுக்கு இதேதான் வேலை என்று கேலி செய்கிறார்கள், ஏளனம் பண்ணுகிறார்கள். அது உனக்கு புரிகிறதா? திரும்ப திரும்ப உன்னுடனே வந்து கொண்டிருக்கும் இந்த வாராகி சொல்கிறேன். உனக்கு இந்த வாக்கு காதில் கேட்கிறது என்றால் மிகவும் சுதாரி என்றுதான் அர்த்தம். இது நீ இப்படி இருக்கிறாய் என்று நினைத்து இதை கேட்டால் நிச்சயமாக நீ சுதாரித்து கொள்ளுவாய். உன்னை பின்னால் யார் பேசுகிறார்கள் என்று சிந்திக்க ஆரம்பித்து விடுவாய். அவர்களை பார்த்தால் நீ ஒதுங்கிச் செல்ல ஆரம்பித்து விடுவாய். நிச்சயம் யார் உன்னை பின்னால் பேசுகிறார்கள் நீ பழக்கத்தில் தெரிந்துவிடும். நீ பழகும் பழக்கத்தில் உனக்கே புரிய ஆரம்பித்துவிடும். நாம் பின்னால் இதை பேசுகிறார்கள், நாம் போகும்போது இதை சொல்கிறார்கள் போல. அதான் நமக்கு வாராகி அறிவுறுத்தி இருக்கிறாள். இந்த வாராகியின் கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவள் அவமானப்படுத்துபவர்களை சுற்றி காட்டிக் கொண்டிருக்கிறாள். நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் வாராகியே கோபித்துக் கொள்வாள். இப்படியெல்லாம் நமக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கும் வாராகி நம் தாயல்லவா? அவள் சுட்டி காட்டினால் சரியாக இருக்கும். நாம் தான் அவளை உதாசீனப்படுத்துகிறோமோ என்றெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்து விடுவாய். உனக்கே புரியும் எந்த நேரத்தில் எது நடந்தது, எதற்காக இந்த சம்பவம் நடக்கிறது, யார் நம்மை கேலி செய்கிறார்கள், ஏளனம் பேசுகிறார்கள் என்றெல்லாம் உனக்கு புரியும். ஆனால் நீ விளையாட்டாக இருக்கிறாய். அந்த விளையாட்டையும் யதார்த்தத்தையும் பயன்படுத்தி உன்னை
ஒரு விதமாக மற்றவர்களிடம் போய் தேவையில்லாத விஷயத்தை பேசி தேவையில்லாத சிந்தனைக்குள் சொல்லி அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உனக்கு அது தெரியாது. பின்னால் பேசுவது உனக்கு எப்படி தெரியும்? நீ யாரை மிகவும் சரியானவர், யார் அவர் எம்மை பற்றி பேச மாட்டார், நாம் அவர்களை நம்பி இருக்கிறோம் என்றெல்லாம் நீ நினைக்கிறாயோ அவர்களே பேசுகிறார்கள். உன்னிடம் தேவையில்லாத கருத்துக்களை சொல்கிறார்கள். அவர்கள் உன்னை பின்னால் அத்தனை இளக்காரப்படுத்துகிறார்கள், ஏளனப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். ஆனால் நீ அவர்களை முழுமையாக நம்புகிறாய். அவர் யார் பேசினாலும் நம்மை அவர் பேச மாட்டார். நம்மிடம் அவர் அன்பாக இருக்கிறார். அவர் யாராக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், தெரிந்தவர்களாக இருந்தால் கூட அவர் நம்மை அலட்சியப்படுத்த மாட்டார். நம்மை போன உடனேயே ஏதோ கொடுக்கிறார், வாங்கிக் கொள்கிறோம் என்றெல்லாம் நீ நினைத்து கொண்டு அந்த பெண்மணியை கூட நீ அசிங்கமாக நினைப்பது கிடையாது. ஆனால் அவள் உனக்கு தெரியாமல் அத்தனை தெரியாத செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறாள். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவள் முன்பு நீ எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் அதை விட்டுவிட்டு ஏளனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாய். தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறாய். புரிந்து கொள். நீயாக இருக்க கற்றுக்கொள். இந்த வாராகியின் கருத்து உனக்கு காதில் விழுந்ததா? நீ அதை எடுத்துக்கொண்டாயா? பார்ப்போம் நீ நடந்து கொள்ளும் முறையிலும். ஏனென்றால் உன்னுடனே இந்த வாராகி இருப்பதனால் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்று வாராகி கவனித்து கொண்டேதான் இருப்பேன். உனக்கு அனைத்தையும் தருவதற்காக சிந்தித்து கொண்டுதான் இருப்பேன். நீ அவர்கள் வந்து கேட்டால் நீ மட்டும் உடனேயே எடுத்து கொண்டு வந்து கொடுத்து விடுகிறாய். ஆனால் நீ யாரிடமும் சொல்வது கிடையாது. ஏனென்றால் அவர்களை அந்த அளவுக்கு நம்புகிறாய். நம்முடைய உறவானவர் நம்மை எப்படி கேலி செய்வார், ஏளனம் பேசுவார் என்றெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அதனால் நீ வந்து அவர்களை பார்த்த உடனேயே எதை எடுத்தாலும் உண்மையாக பேசுகிறாய், யதார்த்தமாக பேசுகிறாய், உன் வீட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளை சொல்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நீ எப்படி வந்து அவர்கள் உன்னை பேசுவார்கள் என்று யோசிக்க முடியும்? ஏனென்றால் நீ உன்னுடைய யதார்த்தத்தால் அவர்கள் பேச மாட்டார்கள் என்று நினைக்கிறாய். ஆனால் பேசுகிறார்கள். ஏனென்றால் நீ அவர்களிடம் போய் எதையாவது கேட்டால் கேலி செய்கிறாள். நீ வரும்பொழுதே உன்னை ஏளனம் பண்ணுகிறார்கள். வந்துவிட்டாள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உனக்கு முன்னால் வேறு விதமாக பேசுகிறார்கள். அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக இரு. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் வைத்துக்கொள். மற்றவர்களிடம் வாங்குவது எத்தனை நாள் உனக்கு வந்துவிடப் போகிறது? பிறகு உன்னுடைய பொருளாதாரம்தானே உனக்கு உதவி செய்கிறது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கான தகுதியை தகுந்த நேரத்தில் நான் உனக்கு தருகிறேன். உனக்கு தகுதி இருக்கிறது அனைத்தையும் பெற்றுக்கொள்ள. ஏனான் எண்ணத்தால் மிகவும் நீ எளிமையானவள், சுத்தமானவள். அதனால் உனக்கு இந்த வாராகியின் உதவி என்றுமே கிடைக்கும். கவலைப்படாமல் இரு. உனக்கு இந்த வாராகி நிச்சயமாக உதவி செய்வேன். யாரையும் நம்பாதே.